தமிழகம் முழுவதும் ஒரு மணி நிலவரப்படி 3.25 கோடி வாக்காளர்கள் இதுவரை வாக்களித்திருக்கிறார்கள். 5.73 கோடி வாக்காளர்களில் 3.25 கோடி வாக்காளர்கள் இதுவரை வாக்களித்திருக்கிறார்கள். திருப்பூரில் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கொங்கு மண்டலமான திருப்பூரில் ஜவுளி பனியன் தொழிற்சாலைகளுக்கு புகழ்பெற்ற டாலர் சிட்டியான திருப்பூரில் 62% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலமான மேற்கு மண்டலத்தில் சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் 60% தாண்டி வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. முதலமைச்சர் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் 56% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் தொகுதியில் 56, பெரம்பூர் தொகுதியில் 56.2% வாக்குகளே அங்கு பதிவாகி உள்ளன. நீலகிரியில் 50.42% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தேனியில் 55.63% வாக்குகள் பதிவாகி உள்ளன. திருவள்ளூரில் 55.45, திருவாரூரில் 56% வாக்குகள் பதிவாகி உள்ளன. தூத்துக்குடியில் 52. பதிவாகி இருக்கின்றன ஒரு மணி நிலவரப்படி. திருச்சியில் 57.66%, திருநெல்வேலியில் 50.73%, திருப்பத்தூரில் 57.42% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருப்பூரில் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக 62.97% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருவண்ணாமலையில் 58.23% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகம் முழுவதும் தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் 56.81% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 56.81% வாக்குகள் தமிழகம் முழுவதும் பதிவாகி இருக்கின்றன. கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் ஒரு மணி நிலவரப்படி 39.61% வாக்குகளே பதிவாகி இருந்தன. இந்த முறை 17% அதிகமாக அதிகமான வாக்குப்பதிவு ஒரு மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது. தமிழகத்தில் அதிகபட்சமாக ஒரு மணி நிலவரப்படி திருப்பூரில் 62% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழ்நாட்டில் 56.81% வாக்குகளும், மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 62.18% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மேற்கு வங்கத்தில் தமிழகத்தை விட 6% அதிகமாக விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் 56.81% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகளில் ஒரு மணி நிலவரப்படி 62.18% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஒரு மணி நிலவரப்படி பதிவாகியுள்ள வாக்குகளின் விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் தமிழகத்தில் 56.81% வாக்குகள் ஒரு மணி நிலவரப்படி, இதே போல மேற்கு வங்க மாநிலத்தில் ஒரு மணி நிலவரப்படி 62.18% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக ஒரு மணி நிலவரப்படி தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இன்று வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மொத்த தொகுதிகள் 234 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு 56.81%, மேற்கு வங்கத்தில் 62.18% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன.